வணக்கம் நண்பர்களே. இன்றும் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட செய்தி தான். ஒரு செய்தி படித்தேன். ஒரு கிளி ஜோசியர் தங்கர் பச்சானுங்க, அவர் பாமக சார்பாக நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு கிளி ஜோசியம் பார்த்ததில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஏதோ சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனார் அப்படிங்கிற செய்தி வந்தோடனே கிளி ஜோசியரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. ஏன்னா கிளியை கூண்டுக்குள்ள வச்சாருன்னு சொல்லி. ப்ரொடெக்டட் இது கிளி வளர்க்கலாம்னு இருக்குது சட்டத்துப்படி. வளர்க்கலாம்னு இருக்கும்போது அதில் ஒரு சில ஸ்பீசிஸ், ஒரு சில குடும்பங்கள் அந்த கிளிகளில், அதாவது அழியும் நிலையில் உள்ளது, அந்த மாதிரி இதுக்கு தான் பெர்மிஷன் வாங்காமல் வச்சுருக்கக்கூடாதுன்றது. சரி இருக்கட்டும். ஈவன் அது விளிம்பு நிலையில் இருக்கிறத இவர் கிளி ஜோசியத்துக்கு பண்ணுறது ஊர்பராக இருக்குது. ஏதாவது வாணியம் கொடுத்தாங்களா? என்ன குற்றம் புரிய அவர் பிழப்புக்காக அவங்க பண்ணுறாங்க. அப்போது இந்த அரசு எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக பதட்டத்தில் இருக்கிறாங்கங்கிறது ஜெயிப்பது நாங்கள் தான் சொல்கிறாங்க. அவங்க கருத்து கணிப்பிலேயே அவங்க கூட்டணி தான் அதிக சீட்டு வருங்கிறது சொல்கிறாங்க. அது நடக்கக்கூடாது என்பது நம்மளுடைய விருப்பம். ஏன்னா மக்கள் விழித்து கொண்டு எதனால் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னும் விளக்கம் கொடுக்குறேன். திமுக வெற்றி பெறுவது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே நல்லது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. கழகங்கள் ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாடு எந்த அளவுக்கு குட்டிச்சோரானதை பற்றி சில பேர் பேசுனதை பற்றி இப்போது எடுத்து சொல்லலான்னு வந்திருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு திரைப்படத்துறையிலேருந்து வந்த ஒருத்தரை அவர் ஏதோ இவங்க இந்த ஆட்சியாளர்கள் பகுத்தறிவாதிகள், அவங்களுக்கு என்ன இதில் கவலை கஷ்டம்? இந்த ஒரு கிளி ஜோசியரை கிளியை கூண்டுக்குள்ள தான் வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு சட்டப்படி இது அந்த எக்ஸ்டிங்க்ட் அழிவு நிலையில் இருக்கிற கிளி கூட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இதை நீ பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வச்சுருப்பேன். அவன் பிழப்பில் மண்ணாடி போடுறது அது வேறு விஷயம். ஏன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு வைக்கலாம்னு இருக்குது. அதை பெர்மிஷனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறது தான் சரியாக இருக்குமா, அரெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்குமா? ஏன்னா கிளியை கொடுமைப்படுத்தலை. ஸோ இதெல்லாம் அவங்க சிந்திக்க, இவங்களுடைய வீராவேசம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒன்று. பழக்கற்பையாக பேசுகிறத பற்றிய ஒரு வீடியோ நமது அண்ணன் ஒருவர் நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தார். ஏற்கனவே நடந்தது தான், அதை பற்றி அவர் டீட்டெயிலாக பேசுகிறாரு. அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மணல் குவாரி, சாண்ட் மைனிங்கில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அந்த பணம் மணி லாண்ட்ரிங், அதாவது மணி லாண்ட்ரிங்னா கிரிமினல் சட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட தவறுகள் மூலம் எடுத்த பணத்தை மறைமுகமாக அங்கங்கே மாற்றுறதுலாம் மணி லாண்ட்ரிங்கில் வரும். நியாயமான தொழில் மூலம் பண்ணுறதுங்கிறது மணி லாண்ட்ரிங்லையும் வராது. அது கிரிமினல் சட்டத்திலேருந்து எந்தெந்த குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்களோ, ஊழல், லஞ்ச ஊழல் அதில் ஒன்று, போதைப் பொருள் சம்மந்தப்பட்டது அது இன்னும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சம்மந்தமாக சம்பாதிச்ச பணத்தை பணமாற்று முறை அங்கங்கே, ஏன்னா அதை பாதுகாப்பாக்கிறதுக்கு முதலீடு பண்ணுறதுக்குன்னு சொல்லி மாற்றுறது தான் அவங்க பிடிக்கிறதுக்காக இந்த மணி லாண்ட்ரிங் சட்டம் இந்த சட்டம் வந்ததே உலக அளவில் பயங்கரவாதிகளுக்கு பணம் உதவி போகுது, மற்ற நாடுகளே, சில நாடுகளே உதவி பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வர்றதுனால அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த சில வரன்முறைகள் எதை செய்யணும்னு சொல்லி கைட்லைன் கொடுத்தாங்க. அதில் இந்த மணி லாண்ட்ரிங் ரிலேட்டட் சட்டமும் இருக்குன்னு சொல்லி வந்தது தான் இது. அதனுடைய சரத்துக்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் சரின்னு சொல்லிச்சு. கொஞ்சம் கடுமையானது தான் சட்டத்தை பார்த்தோம்னா. ஆனால் நம் உலக அளவில் அச்சுறுத்தல்கள், பயங்கரவாதம், இந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு தடுக்கிறதுக்கு இது ஒரு வழிமுறை. அதாவது தவறு செய்கிறவங்களுக்கு பண உதவி அதிகமாக கிடைக்கிறது தடுக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு நாடே கொடுக்குதுன்னா அந்த நாடை மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒதுக்கி வைப்பாங்க. பொருளாதார பரிவர்த்தனை எல்லாம் அவங்கள செய்ய விட மாட்டாங்க. அந்த அதை தான் பாகிஸ்தான் இடையிட்டு கொஞ்ச நாள் அதை கிரே லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க மேலே குற்றச்சாட்டு போட்டு கழட்டி விட்டால் எங்கேயும் யாரும் எதுவும் கொடுக்க முடியாது. கிரே லிஸ்ட்னால் ஒழுங்காக திருந்திக்கோ, சரிப்படுத்திக்கோன்னு சொல்லி மார்னிங்கில் வச்சு அப்சர்வ் பண்ண. அந்த மாதிரி ஒரு 5-6 வருஷம் இருந்து இப்போ அவங்க திருப்பி அதனால் சில சட்டங்கள்லாம் அவங்களும் ஒப்புக்கு போடுற மாதிரி ஏதோ பண்ணாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி நடந்த சட்டம், அந்த சட்டத்தின்படி இந்த
மணல் குவாரி சம்மந்தப்பட்டதில் குற்றச்சாட்டு இவர் பழகிறப்ப முழு விவரங்கள் நான் வந்து எனக்கு கேஸு எவ்வளோ அமௌண்ட்டுங்க நான் பார்க்கல. பட் பழகிற பேசுனது வந்து கிட்டத்தட்ட 38,000 கோடி மதிப்பு உள்ள மணல்கள் அள்ளப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி அந்த சேட்டலைட்டு வந்து எடுத்த பிக்சர் வச்சு எடுத்ததை வச்சு அவங்க எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. சரி, எஸ்டிமேட் கூட குறையாக இருக்கலாம், ஆனால் கணக்கு வந்துருக்கு வெறும் 4,000 கோடி தான். இப்போ 38,000 கோடியில் அவ்வளோ இல்லை 30 தான் வந்துச்சுன்னா கணக்கு அப்போ சரி பார்க்குன்னு சொல்லலாம். அவங்க எஸ்டிமேட் போட்டிருக்கிறது வந்து 38,000 கோடி, ஆனால் அரசு கஜானாவுக்கு வந்திருக்கிறது 4,000 கோடி தான் வந்திருக்கு. இதுதான் குற்றச்சாட்டு. அப்போ மீதி பணம் எங்கே போனது அப்படிங்கிற பற்றி மணி லாண்ட்ரிங்கில் அவங்க பார்க்குறாங்க. பணம் போயிருக்கு, இது ஆட்சியாளர்கள் சம்மந்தம் இல்லாமல் இருக்காதுங்கிறது பழக்கறப்ப குற்றச்சாட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 5 மாவட்டத்தில் உள்ள கலெக்டர்களை வந்து சம்மன் கொடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்க வாங்கன்னு சொல்லையில் வந்து கலெக்டருக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பாஞ்சிக்கிட்டு போய் கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது எதிர்ப்பு அதை இதேன்னு சொல்லி குற்றம் நடக்குது. மத்திய அரசு சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய குற்றம். ஏன்னா மணி லாண்டரிங் வந்து மத்திய அரசு சட்டத்தில் இருக்குது. அந்த சட்டத்தை பற்றி நாங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் பாஞ்சிக்கிட்டு போகிறீங்கன்னா என்ன காரணம்? இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ காசு அடிச்சிருக்காங்கிறது குற்றச்சாட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போனீங்க. ஹைகோர்ட் வந்து விசாரணை பண்ணலாம், ஆனால் கலெக்டர் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு விசித்திரமான ஆர்டர் தான். ஆனால் சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? தமிழ்நாடு அரசுக்கு இந்த மாதிரி மணல் கொள்ளை நடந்திருக்கு, பல கோடி ரூபா, ஆயிரக்கணக்கான கோடி ரூபா கொள்ளை நடந்திருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதை பற்றிய விஷயங்கள் கேதர் பண்ணுறாங்க. அதை விசாரிக்கிறதுக்கு கலெக்டருடைய இன்புட் தேவை. கலெக்டர்கள் தவறு செய்தால் அவங்களும் மாட்டதான் செய்வாங்க. சரி, அவங்கள விட்னஸ் சத்தம் பார்க்குறாங்களா என்னங்கிறது கேஸ் வரையில் தான் தெரியும். இதில் கலெக்டரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கக்கூடாதுன்னு ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கேஸ் போடுது அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒழுங்காக போய் சொல்லணும்னு சொல்லி கலெக்டர்களுக்கு உத்தரவு போட்டாங்க. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா என்ன சொல்ல அன்றைக்கி வந்து சொல்லணும்னு சொல்லி இவங்க லாஸ்ட்டு ஹியரிங்கில் போகலை. அடுத்தது ஏப்ரலில் ஒரு டேட் ஏதோ வச்சு அதுக்கு அப்போ கூப்பிடுவோம். இப்போ செய்யும்போது நீங்கள் போகலைன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லா கோர்ட்லேயும் போய் தமிழ்நாடு அரசு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. இதில் பழக்கற்பை அவர்கள் சொன்ன மாதிரி 38,000 கோடி அளவுள்ள மண்ணை இந்த ஆட்சியில் வந்து அண்ணதாக சந்தேகப்படும் போது இவங்க நேர்மையான ஆட்சியாக இருந்தால் அதை என்னென்னு விசாரிப்போம், தவறு நடந்தால் விடக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய நடவடிக்கையே நேர்மை எங்கே இருக்கிறது என்று கேட்பது போல் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் கரப்ஷன், அதாவது ஊழல் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அதை ஒரு நிறுவனமாகவே கொண்டு வந்த பெருமை வந்து கருணாநிதி அவர்களுக்கு இது சர்க்காரிய கமிஷன் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர்கள் என்று பெயர் வாங்கியவர். சரி, அவங்களுடைய குடும்ப ஆட்சி, அவர் குடும்ப ஆட்சியை பற்றி பேசையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒட்டுமொத்த தமிழகம் கருணாநிதி குடும்பம் தான் ஒரே படம் போட்டார். இப்போ எலெக்ஷனில் பேசையில் ரொம்ப பிரமாதமான வாதம். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கேவலப்படுத்துகிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா இவங்க அடிக்கிற கொள்ளைக்கு உள்ள பாவத்தை பங்கு போடுகிறார்கள் தமிழக மக்களுக்கு. அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க அடித்த கொள்ளை யாருக்கும் பிரித்து கொடுக்கல மக்களுக்கு. ஒட்டுமொத்த தமிழகமும் இவர்கள் குடும்பம் என்றால் இவர்கள் மீது வரும் குற்றச்சாட்டு, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரையில் வந்து எல்லா தமிழ் மக்களும் சேர்ந்து அந்த குடும்பம் மேடிச்சுன்னு சொல்லுவாங்களா என்ன? ஒட்டுமொத்த தமிழகத்தில் இவர்களுக்கு வாக்களித்தவர்கள், அதாவது 67 காங்கிரஸ் காமராஜ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிய பெருமை கொண்ட தமிழக மக்களுக்கு விடிவு காலம் இன்னும் பிறக்கவில்லை. இவர் விடியல் அதுன்னு சொல்கிறாங்க, விடிவு காலம் இன்னும் பிறக்கவில்லை என்பது என் கருத்து. ஸோ ஒட்டுமொத்த தமிழகம் என்று சொல்லி எல்லாமே கருணாநிதி கும்பிடுறது இவங்க பண்ணுற ஒட்டுமொத்த தமிழகமும் இவர்கள் குடும்பம் என்றால் இவர்கள் இந்துக்கள் கோயில் அவங்களுடைய மத நம்பிக்கையை ஏன் கேவலப்படுத்த வேண்டும்? இப்போ ஆட்சி தேர்தல் வரையில் வந்து அவங்களுடைய டோனே மாறிக்கிடுது.
போகிற இடமெல்லாம் விபூதி வைக்க எல்லாம் பண்ணுவாங்க. இது மற்ற நேரம்னா அதை எடுத்துடும். நீ விபூதி வைக்காமல் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்து மத மக்களின் நம்பிக்கையை கேவலப்படுத்துவது என்பது நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு, மன்னிக்க முடியாத தவறு. ஆனால் தேர்தல் வரையில் ஒரு ட்ராமா போடுறீங்க, மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மத நம்பிக்கையையும் யாரும் குறை சொல்வதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது, அருகதையும் கிடையாது. அது அவரவர் நம்பிக்கை. ஒருவருடைய நம்பிக்கை மற்றவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுனால் அதை மாற்ற வேண்டும், அது வேறு விஷயம். அப்படியெல்லாம் இந்து மத நம்பிக்கையில் யாருக்கு பாதிப்பு வந்தது? ஸோ இந்த மாதிரி இது ஒன்று. ஒரு சாது ஒருத்தர் பேசுகிறதும் எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தார். அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, சினிமா கருணாநிதி அவர்கள் எழுதுனது கதை வசனம். அவர் மன்னரை வந்து சிறைச்சாலையில் ஏதோ வச்சிடுறாங்க, தளபதி வந்து ஆட்சியை ஏற்றுக்கிடுறாரு. அப்போ அந்த காலத்தில் வந்து மன்னர் அந்த ஆட்சியில் மேலே இருக்கிறவங்க மாறு வேஷத்தில் நாடு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு இரவு நேரத்தில் போகிறதுங்கிறது ஒரு வழக்கம். அப்படி போகும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் மன்னர் எங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னே மக்கள் விழித்து கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு விவரம் வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? சாராயத்தை மதுவை கொடுத்துட்டு மழுங்கி போயிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ வசனம் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சாது பேசியிருக்கிறாரு. அந்த எண்ணத்தில் தான் இவங்க மதுக்கடை திறந்தாங்க அப்படிங்கிற அவர் பேசுகிறாரு. நம்ம அதை விட்டுருவோம். மதுக்கடையை திறந்தது வந்து கருணாநிதி அரசாங்கம் தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் மதுக்கடை அப்படியே அது பரிணாம வளர்ச்சியாகி அரசாங்கம் விற்கிற மாதிரி கொண்டு வந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசாங்கம் விற்கிறது மதுக்கடை, அதில் வருமானத்தை பெருக்கிறதுக்கு கலெக்டர் லெவலில் வந்து ட்ரைவ் பண்ணிப்பாங்க. இந்த டார்கெட் இவ்வளோ இந்த தடவை இவ்வளோ வித்தாகணும்னு. எது? சாராயத்தை விற்கிறதுக்கு. அதாவது இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர், அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மது, வெளிநாட்டு சாராயம். லிக்வர்னு சாராயம் தான். சரி, இந்த மாதிரி அரசு நடக்கிறதுக்கு அரசு நிர்வாகம் செய்யும் அதிகாரிகள், கலெக்டர் உள்பட, மாவட்ட ஆட்சியர் உள்பட, அதை அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பக்கம் நெருக்கடி கொடுப்பாங்க. அது நடக்குது. இன்னொரு சைடில் அதுக்கு சப்ளை பண்ணலாம் இவங்க கட்சிக்காரங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அங்கே துட்டு கொளிக்குது. ஸோ அதனால் மக்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள், நமது தமிழக மந்திரிகள், முதலமைச்சர் வரும்போது கேட்க வேண்டும், மதுக்கடையை அடைப்போம் என்று சொன்னீர்களே, டாஸ்மாக். ஏன்னா இப்போ அரசாங்கமே டாஸ்மாக் வைக்கிற மாதிரி கொண்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. மூடுவோம்னு சொன்னீங்களே, ஏன் என்ன செய்கிறேன்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவங்க சொன்ன வாக்குறுதி ஒரு தேர்தலையும் சொல்லுவாங்க, இந்த தேர்தலையும் சொல்கிறாங்க. இந்த தேர்தல் அதை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் மது கடை அடைப்போம் எல்லாம் போன இப்போ அசம்பிளி எலெக்ஷனுக்கு இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடிடுவோம்னாங்க. ஒன்றும் நடக்கல. வருமானத்தை பெருக்கிறதுக்கு தான் போராடியிருக்கேன். ஏன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கறது வந்து என்ன வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் தாய்மார்கள் அவர்களுக்கு தான் தெரியும், இந்த மது விற்பனையால், அரசே விற்பனையை செய்வதனால் மதுவால் கெட்ட குடும்பங்கள் எந்த அளவுக்குன்னு அவங்க தெரியும். எத்தனை குடும்பங்கள் பாதித்தது மக்களுக்கும் தெரியும். ஸோ தாய்மார்கள், பெண்கள் வந்து இந்த நம்ம தமிழக மந்திரிகள், முதலமைச்சர் உட்பட வரும்பொழுது ஏன் நீங்கள் மதுக்கடை அடைக்கவில்லை என்று கேட்க வேண்டும். அப்போதாவது விமர்சனம் பிறக்கிறதா என்று பார்ப்போம். இந்த தேர்தல் நம் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி ஊழல் செய்துக்கிட்டு அவங்க இவ்வளவு பேசுகிறவங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது தமிழகத்திற்கு விமோச்சனம் கிடைக்க வாய்ப்பு. அவங்க விடியல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒன்று மக்களுக்கு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதிகமாக. ஸோ இதெல்லாம் மாறணும். அப்படிங்கிறதுனால தேர்தலில் இவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டியது மக்களின் கடமையாகும் என்பது என் கருத்து. நன்றி.